ஆனால் திராவிடம் வீழ்ந்தது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. திராவிடம் வேற பேர்ல வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். வந்து முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது 2 கட்சிகள் தான் வந்து 59 வருஷமா தமிழ்நாட்டில் பீக்கில் இருக்கிறாங்க. 59 வருஷமா பீக்கில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளை வந்து 2 கட்சிகளுமே ஒரே இடத்துல உட்கார வச்சது வந்து ரொம்ப பெரிய மூவ். சாதாரணமாக கற்பனை பண்ண முடியாத மூவ். தமிழ்நாட்டில் பல பேர் முயற்சி பண்ண மூவ். அது பாஜகலேருந்து, பாமகலேருந்து, தேமுதிகலேருந்து, மதிமுகலேருந்து, 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து, நாம் தமிழர்லேருந்து எல்லா கட்சியும் முயற்சி பண்ண ஒரு மூவ் ஒருத்தர் அடிச்சிட்டார். 2 கட்சியிலுமே எதிர உட்கார வச்சிட்டார். அது வந்து முக்கியமான மூவ். அது வித்தவுட் எனி டவுட். அது திராவிடம் விழுந்துதான் நீங்க கற்பனை பண்ண முடியாது. திராவிடம் வேற பேர்ல வந்திருக்கு. ஆனா பிஜேபியினர் முழுக்க திராவிடம் வீழ்ந்து விட்டதாவே அவங்க இதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பல முறை சொல்றேன், பிஜேபி காரன் கொண்டாடினா நாங்க பொறுப்பெடுக்க முடியாது. நான் சொல்ல வருது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் கிடையாது. மோடி அவர்கள் காங்கிரஸ் வந்து பாருங்க திமுக முதுகுல குத்திடுச்சு அப்படின்னு திமுகவுக்கு கரிசனமா பேசியிருக்காரு. திமுக கரிசனமா பேசல, காங்கிரஸுக்கு விமர்சனமா பேசியிருக்காரு. ரைட். நான் வந்து அந்த பையன் நல்லாவே பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா மாதேச பாராட்டுறார் பாண்டே நீங்க சொல்லக்கூடாது. அந்த பையன் நல்லா பண்ணலன்னு சொல்றேன். பக்கத்துல மாதேஷ் இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கலாம், என்னைய சொல்லல பாத்தீங்களா, அப்ப பாண்டியனை பாராட்ட நீங்க நினைச்சுக்கலாம். அது உங்களுடைய பாடு. நான் அந்த பையன் சரியா பண்ணல, அவ்வளவுதான். அவர் வந்து காங்கிரஸ் கட்சி சரியா செயல்படலன்னு அவர் சொல்லியிருக்காரு. ரைட்.